மறுபடியுமாக நாம் தேவனுடைய குணத்தை நாம் ஆராய்ந்து நாம் தொடர்ச்சியாக தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். फिर से परमेश्वर के गुण को अध्ययन करने के बाद परमेश्वर की आराधना में प्रवेश करने जा रहे हैं. தொடர்ச்சியாக சிக்கரியா சபையிலே கலந்து கொள்கிறவர்கள் மிக நன்றாக அனுபவித்திருக்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. लगातार सिकरिया के कलीसिया में भाग लेने वाले एक एक जन जो अनुभव करते हैं वो एक बात होती है. எப்பொழுது தேவனுடைய குணாதிசயங்களை நாம் ஆராய்கிறோமோ, कब हम या जब हम परमेश्वर के गुण को अध्ययन करते हैं, அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது, वो हमारे विश्वास को दृढ़ करता है, நம்முடைய சோர்வுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது, हमारे निराशापन से हमें उठाता है, நமக்கு திரும்பவுமாக புதிய உற்சாகத்தை தந்து அழைத்த அழைப்பிலே நிலைத்து நிற்கவும் தொடர்ச்சியாய் ஓடவும் நமக்கு வழி செய்கிறது. फिर से हमें उठा करके उत्साह दिला करके जिस बुलाहट से बुलाए गए हैं उसमें अटल बन के आगे बढ़ने के लिए मदद करता है. என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம். मेरे साथ खोलिएगा यशायाह नबी की किताब 25वां अध्याय. ஏசாயா 25வது அதிகாரத்தை ஒருவேளை நாம் பார்ப்போமேயானால், यशायाह नबी की किताब 25वां अध्याय को अगर हम देखेंगे तो அதனுடைய முதலாவது வசனத்திலேயே நாம் ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி துதியோடு ஆரம்பிக்கிற வசனத்தை பார்க்க முடியும். उसका पहला वचन में ही हम देख सकते हैं कि वहां कहा गया है कि मैं परमेश्वर को सराहूंगा करके उस सराहना के साथ वचन शुरू होता है. ஏனென்றால் இந்த அதிகாரத்தினுடைய மைய வசனம் அல்லது கீவேர்ட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த 4வது வசனத்திலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि इस अध्याय का जो बीच का यानी कुंजी का जो वचन, उस वचन में 4 वचन में एक बात लिखी गई है. அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை ஒருவேளை நாம் பார்ப்போமேயானால், उस चौथा वचन के आधार हम परमेश्वर को अगर हम देखेंगे, இங்கு ஆண்டவர் நமக்கு பலனான அரணான ஆண்டவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். यहाँ परमेश्वर हमें एक गढ़वाले परमेश्वर के समान या वो हमारे दृढ़ गढ़ के समान प्रकट करता है. அந்த वचनத்தை ஹிந்தியிலே முதலாவதாக வாசிக்க கேட்கலாம். हम सबसे पहले उस वचन को हिंदी में पढ़ते हुए सुनेंगे. क्योंकि तू संकट में दिनों के लिए गढ़ और जब भयानक लोगों का झोंका दीवार पर बौछार के समान होता था, तब तू दरिद्रों के लिए उनकी शरण और तपन में छाया का स्थान हुआ. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. यहाँ परमेश्वर किस प्रकार होता है उसके बारे में वर्णन किया गया है. இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஏழைகளுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். यहाँ क्या लिखा है? दीनों के लिए वह बल है. நெருக்கப்படுகிற நேரத்திலே அந்த எளியவனுக்கு அவர் திடனாய் இருக்கிறார். जो दरिद्र है या दीन है उनके लिए वो बल करके लिखा है. அதோடு கூட பெருவெள்ளத்துக்கு தப்புகிற ஒரு அடைக்கலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். उसी प्रकार यहाँ ये भी लिखा है कि बड़ी बाढ़ से जो बच निकला है उसके शरण स्थान के रूप में परमेश्वर है. கடைசியாக அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். फिर वहां आखिरी में उसी 4 वचन में देखते हैं तपन में छाया का स्थान वो है. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் தம்மை இப்படியாய் வெளிப்படுத்துகிறார். इस प्रकार का परिस्थिति में रहने वाले एक मनुष्य के लिए परमेश्वर अपने को इस प्रकार प्रकट कर रहा है. இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி இங்கே வந்திருக்கிறோம். आज हम परमेश्वर की उपासना करने के लिए आए हैं. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிழலாக, நமக்கு அடைக்கலமாக, நமக்கு பலனாக தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். आज परमेश्वर हमारे लिए एक गढ़ वाले के रूप में या छाया के रूप में या दृढ़ गढ़ के रूप में हमें दिखाने के लिए चाहता है. இங்கே இப்படிப்பட்ட சூழல் உண்டாவதற்கான முக்கியமான ஒரு காரியம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ इस प्रकार का परिस्थिति आने के लिए एक खास कारण जो है चौथा वचन में है. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல. यहाँ लिखा है जब भयानक लोगों का झोंका दीवार पर बौछार के समान करके लिखा है. அந்த மதிலை மோதியடித்து அதை உடைத்து தள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே यहाँ पानी या बाढ़ इस प्रकार इतना कूद के चले आता है कि दीवार होता है, दीवार कर भी टकरा कर उसको गिराने वाला. ஒரு ஜன்னல் இல்லைன்னா ஒரு கதவு இல்லைன்னா ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா பரவாயில்ல,
मान लीजिए एक खिड़की टूट गया या किवाड़ टूट गए तो उससे कोई उतना नुकसान नहीं है, 4 பக்கமும் செவரே போயிடுச்சுன்னா, लेकिन घर का चारों तरफ दीवारें हैं, वही गिर गया है तो அப்படிப்பட்ட சூழலை இங்கே நாம் பார்க்கிறோம். उस प्रकार का परिस्थिति को यहाँ भयंकर हम देखते हैं। சத்துரு மிக நன்றாக அறிந்திருக்கிற ஒரு காரியம், शत्रु या शैतान भली भांति एक बात को जानता है, எந்த மனிதன் தேவனினால் அழைக்கப்பட்டிருக்கிறானோ, जो व्यक्ति या मनुष्य परमेश्वर से बुलाया गया हो, எந்த இனத்தை ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்று வேறு பிரித்திருக்கிறாரோ, या किस जगह को किस जाति को परमेश्वर ने अपनी महिमा के लिए चुन लिया हो, மதுல உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்குறதுல அவன் மிகுந்த குறியோடு கூட ये இருப்பான். शत्रु निशाना लगा के रखता है कि उस दीवार को भी तोड़ के प्रवेश करे। அவனுக்கு வேற எந்த ஒரு காரியத்தின் மேலயும் அவனுக்கு ஆசை கிடையாது. उसका कोई भी मन रुचि किसी बात पर नहीं है, முற்றிலும் 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 அங்கே அழித்து போடுகிற ஒரு காரியம். बिल्कुल एकदम के लिए सत्यानाश करने का विचार उसका है। இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். इस्राएलों के जीवन से हम सफाई से देख सकते हैं। இஸ்ரவேலை ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு ஒரு பெரிய ஜாதியாக்கி வைத்திருந்தார். इस्राएल लोगों को एक बहुत बड़ी जाति के रूप में बना के प्रभु ने रखा। பார்வோனின் மூலமாக சத்ருவாகிய பிசாசானவன் அந்த முழு கூட்டத்தையுமே அழிப்பதற்கான காரியத்தை பார்க்கிறான். एक मनुष्य फिरौन, उसके द्वारा शत्रु ने एक योजना रचाया कि पूरे इस्राएल लोगों को सत्यानाश करे। அந்த யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் நான் வாசிப்போமேயானால் தெளிவாக பார்க்க முடியும். अगर आप निर्गमन पहला अध्याय से पढ़ेंगे तो आपको समझ में आएगा। இன்னும் வேலையை கூட்டு, अभी भी काम है बाकी, இல்ல இன்னும் வேலை அதிகமா கூட்டிட்டே இரு. उसको और काम बढ़ाओ, बढ़ाते जाओ। ஆண்டவருடைய காரியங்களை யோசிக்கக்கூடாது. परमेश्वर के बारे में इन लोग सोचना ही नहीं है, எவ்வளவு நசுக்க முடியுமோ அவ்வளவு நசிக்கிறணும். जितना उनको दबाना दबाओ। ஆண்டவர் அழைத்த அழைப்பு, ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேரா போயிடக்கூடாது. परमेश्वर के विचार और उसकी आराधना के ऊपर ये लोग मन नहीं लगाना है। ஆண் பிள்ளைகள் மேல குறி வை, लड़कों के ऊपर निशाना बनाओ, அந்த சந்ததி மறுபடி வந்துடக்கூடாது. क्योंकि लड़कों को मारने से उनके पीढ़ी में कोई पैदा नहीं होगा। சமுத்திரத்தில் முற்றிலுமாய் அழித்து போடும்படியான ஒரு எத்தனத்தை பண்ணுகிறான் சத்ருவாகிய பிசாசானவன். ये शत्रु जो है परमेश्वर के जनों को सत्यानाश करने के लिए योजना रचाया, ஏனென்றால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மேல அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு கண்ணுண்டு. क्योंकि जो लोग बुलाए गए हैं उसके ऊपर हमेशा उसका नजर है। எனவே சத்ருவாகிய பிசாசானவன் நம்முடைய தனி வாழ்க்கையிலேயோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலேயோ குழு வாழ்க்கையிலேயோ எந்த இடத்துல கை வைத்தால் முற்றிலுமாக அவனுடைய திட்டம் நிறைவேறுமோ அந்த இடத்தை அவன் எப்பொழுதும் குறிவைப்பதுண்டு. क्योंकि ये शैतान या शत्रु जो है किस जगह को छूने से परमेश्वर का योजना बिगड़ जाएगा, उस जगह को निशाना लगा के बनाता है। அந்த ஒரு ஏரியாவுல அட்டாக் விழுந்துருச்சுன்னா நம்முடைய மொத்த பலனும் குறுகி போயிடும் அவனுக்கு தெரியும். उसको अच्छा से मालूम है उस हमारे क्षेत्र में अगर शत्रु का हमला हो जाएगा इसका सारा बल घट जाएगा। அது ஒருவேளை பிள்ளையினுடைய காரியமா இருக்கலாம், शायद बच्चों के जो कार्य हो, உறவினர்களுடைய காரியமா या இருக்கலாம், हमारे रिश्तेदार की बात क्यों न हो, அல்லது மனைவி அல்லது கணவனுடைய காரியமா இருக்கலாம், या पत्नी या पति के बारे में क्यों न हो, ஒருவேளை பிள்ளைகளா இருப்பீர்களானால் உங்கள் பெற்றோருடைய காரியங்களா இருக்கலாம். या बच्चे हैं तो आपके माँ बाप के विषय क्यों न हो। ஒரே சிந்தையோடு படிக்க முடியாது, आप एक मन लगा के पढ़ नहीं पाएंगे, ஒரே சிந்தையோடு ஊழியம் செய்ய முடியாது, या एक मन लगा के सेवा नहीं कर पाएंगे, ஆண்டவர் அழைத்த அழைப்பை மனதில் கொண்டு தொடர்ந்து ஓட முடியாது, या परमेश्वर के बुलाहट को मन में रख के लगातार दौड़ नहीं पाएंगे। சத்துரு அப்படிப்பட்ட மதிலை மோதி அடிக்கத்தக்கதான காரியத்தை எப்பொழுதும் செய்வதுண்டு. शैतान जो है इस प्रकार दीवारों के ऊपर टकराने वाली बातों को हमेशा सामने लाता है। ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? लेकिन वहां प्रभु क्या कहता है, அப்படிப்பட்ட சூழலிலே நான் உனக்கு பலனா இருக்கிறேன். मैं उसी परिस्थिति में तुम्हारे लिए मैं छाया का या बल हूं। இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறீர்களோ? क्या आप इस प्रकार का जगह पर आकर डगमगा रहे हैं? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே வந்து நீங்கள் அங்கும் இங்கும் திண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ? या इस प्रकार का सखेती में आकर के इधर उधर आप तड़प रहे हैं? இப்படி ஒரு சூழல் வரும் நான் நினைக்கல, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டதே, என்னுடைய அழைப்பிலே நிலை நிற்பதா அல்லது புறப்பட்டு போய் விடதா என்கிற இரண்டு விதமான எண்ணங்களோடு கூட வந்திருக்கிறீர்களோ? या आप दो विचार से आए हैं कि ऐसा स्थिति मेरी हो गई है, मैं इधर जाऊं या उधर क्या करूं करके। ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அது இதுனா பரவாயில்ல பிரதர், இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை,
आप सोच सकते हैं भैया या भाई, अगर उस जगह पर कुछ बात हो तो मैं संभालूंगा, लेकिन यहां मेरी समस्या आ गई है। இது என்னாலேயே கையாள முடியாத என்னுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் குலைத்து போடுகிற இடத்துல எனக்கு பிரச்சனை. ऐसी समस्या है कि मेरी सारी बातों को बिगाड़ने वाली लग रही है। மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போன்ற ஒரு சூழல். ऐसे लग रहा है एक दीवार है, दीवार के ऊपर टकरने वाली बहुत बड़ी बाढ़ के पानी जैसा समस्या है। ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நிலையில நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். वहां प्रभु कहता, ऐसी जगह पर मैं तुम्हारे लिए गढ़ हूं। இப்படிப்பட்ட சூழலிலே நான் உனக்கு பலனா இருக்கிறேன். ऐसी स्थिति में तेरे लिए मैं बल हूं। அது மதிலை மோதி அடைத்தாலும் நிலை நிற்கக்கூடிய கிருபையை நான் உனக்கு தருவேன். शायद भयानक रूप से आकर के दीवारों पर ठकराए तो भी मैं तुम्हें ऐसे बल दे दूंगा ताकि तुम टिक सकोगे। இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட இந்த மோதலிலே நிலைத்து நிற்கக்கூடிய விசுவாசத்தை வெகுவாக ஜனங்கள் இழந்து வருகிறார்கள். आजकल हम देखते हैं धीरे धीरे करके इस प्रकार का जब टकराव जब आती है दीवारों पर, तब धीरे धीरे लोग अपने विश्वास को खोने के जगह पर आ गए। நேற்றைய தினத்திலே 2 நாட்களுக்கு முன்பதாக 2 दिन के पहले ஒரு ஊழியர் கேம்பஸில் ஒருவரிடம் இப்படியாய் சொன்னார். कैंपस में एक सेवक ने इस प्रकार कहा, எனக்கு சிக்கரியாவில் ஏதாவது வேலை கிடைக்குமா? क्या मेरे लिए सिकरिया में कोई काम मिलेगा? காரணம் என்ன? कारण क्या है? என் மனைவி கன்சீவ் ஆயிட்டா. मेरी पत्नी जो है गर्भवती है। அநேக நேரங்களிலே நம்முடைய மருத்துவமனையிலிருந்து எங்களுக்கு ஆலோசனைகள் கிடைப்பது உண்டு. कई बार हमारे लिए अस्पताल से कई सलाह हमें मिलती रहती है। இந்த குறிப்பிட்ட ஃபேமிலியில் இப்படி சில காரியங்கள் இருக்குது, நாங்கள் கவுன்சிலிங்கில் கண்டுபிடிச்சோம், கொஞ்சம் நீங்கள் இடமாற்றி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. और वो लोग कहते हैं अगर थोड़ा सा इन लोगों को यहाँ स्थानांतर करें, जगह को बदल कर रखेंगे तो अच्छा रहेगा करके सलाह देते हैं। ரொம்ப எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள். और ये हमारे लिए बहुत जरूरत है, ऐसा सलाह है। நாங்கள் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் காரியங்களை செய்திருக்கிறோம். और हम लोग जो है उस जगह को बदल करके लोगों को रख के उन कामों को कर चुके थे। ஆனால் மருத்துவமனையிலிருந்து ஒன்றும் வரல. लेकिन अस्पताल में से तो कोई सलाह नहीं दिया गया कि इनको यहाँ रखा जाए कैंपस में। இப்பதான் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. अभी ही उनको जांचा गया है कि उनका गर्भ में बात है या नहीं। ஆனால் நிற்க முடியல. लेकिन वो वहां टिक नहीं पा रहे हैं या खड़ा नहीं हो पा रहे हैं। மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் அவங்களுக்கு தெரியுது. उनको लग रहा है कि दीवारों पर टकराने वाली बड़े बाढ़ के पानी जैसे। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, प्रभु कहता, அப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் நான் உனக்கு தேவையான பலத்தை தருவேன். अगर ऐसे परिस्थिति हो मैं तुम्हारे लिए ऐसे बल दूंगा जो चाहिए तुम्हारे लिए। மலைக்கு மேல நிறைய ஊழியங்கள் ப்ராஜெக்ட்லாம் அங்கே காணப்படுகிறது. रोहतास या पहाड़ के ऊपर हमारे लिए कई प्रोजेक्ट है और कई सेवकाएं चल रही है। படுகா புதுவா என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு உண்டு. बड़का बुधवा करके एक जगह है, वहां हमारे लिए बहुत बड़ा प्रोजेक्ट है। இங்க இருக்கிற பிள்ளைகளை போல நம்ம இடத்துல இருந்த பிள்ளைகள் தான் இப்ப அங்க பொறுப்பா நடத்துறாங்க. यहाँ जो बच्चे जैसे दिखाई देते हैं वैसे ही हमारे साथ वो बच्चे थे, वही जाकर के वहां उस प्रोजेक्ट को संभाल रहे हैं। ஒரு மாதத்திற்கு முன்பதாக திடீர்னு அவங்களை கூட்டு அந்த கிராமம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த பஞ்சாயத்தை கூட்டி அவங்க 2 வரையும் முன்னாடி நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அந்த ஊரார் எல்லாம் சேர்ந்து இன்சார்ஜ் 2 பேரையும்। हाँ, जो वहाँ जो थी लड़के लोग, वो इंचार्ज के 2 जन को वहाँ उस समाज के यानी वो गांव के जो अगुवे लोग थे उस गांव वाले ने उन इंचार्ज को खड़ा करवाया। எல்லா கிராமத்தாரும் சேர்ந்து கூடி வந்துட்டாங்க. सारे गांव के लोग अभी समूह में इकट्ठे हो गए। அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த தசராவில் எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து பூஜை பண்ண மாட்டேங்கிறாங்க. उनका शिकायत ये है, जो लड़कियां या जो बच्चे हैं वहाँ दशहरा के समय में आकर के पूजा पाठ में भाग नहीं ले रहे हैं, यही शिकायत था। நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? आप क्या उनको सिखा रहे हैं बच्चों को? நாங்க வேற எதுவும் சொல்லி கொடுக்கல, நாங்க இயேசுவை பற்றி தான் சொல்றோம்। तो इंचार्ज ने या लीडर्स ने कहा नहीं नहीं नहीं, हम तो कुछ नहीं कह रहे हैं, सिखा रहे हैं, यीशु के बारे में केवल सिखा रहे हैं, நல்ல காரியங்களை சொல்றோம், अच्छी अच्छी बातों को सिखा रहे हैं, படிப்பு சொல்லி கொடுக்குறோம், पढ़ाई दे रहे हैं। அவர்கள் 2 பேரையும் வைத்து அங்கே பயங்கரமான காரியங்கள் பேசப்பட்டது। 2 जन को इंचार्ज को खड़ा करवा के उनके आमने सामने इतनी बोली गई। வீட்டுக்கு வந்தாங்க, वे घर आए, அவங்க யோசித்தாங்க, वे सोचने लगे நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன்,
मैं बच्चों को कहने के लिए चाहता हूँ जो அவங்க என்ன बच्चे हैं, யோசித்தாங்க தெரியுமா? वे लोगों ने क्या सोचा मालूम है? என்னிடத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய பேக் போன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமே ஆனால் अगर मेरे साथ जो बच्चे हैं उनका जो हड्डी, जो रीढ़ की हड्डी इतनी अगर मजबूत होगी तो, அந்த விசுவாசத்தின் எலும்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமே या ஆனால் विश्वास की हड्डी इतनी मजबूत रहती है तो நம்ம ஏன் பயப்படணும்? क्यों हमें डरना है? அன்னைக்கு இரவுல அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. उसी रात में रो रो कर वो लोगों ने प्रार्थना किया. ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு தெளிவான ஒரு வழிநடத்தலை கொடுத்தாரு. परमेश्वर ने एक सुंदर ढंग से उनको अगुवाई किया. பயந்து ஓடி போகல. वे डर के मारे भागे नहीं. ஐயோ என்னமாகும் அப்படிலாம் கவலைப்படல. वे छटपटाए नहीं, क्या होगा करके नहीं डरे. ப்ராஜெக்ட்ட பூட்டிட்டாங்க அடுத்த நாள். अगले दिन आकर के वो लोग प्रोजेक्ट को बंद करवाए, ताला लगवाए. ஒரு நாள் ஆச்சு, एक दिन हुआ, 2 நாள் ஆச்சு, 2 दिन हो गए, 4 நாள் ஆச்சு, 4 दिन हो गए, 5 பேர் 10 பேர் 20 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 5 10 20 लोग वहां इकट्ठे होने लगे. ஏன் ப்ராஜெக்ட்ட பூட்டிட்டீங்க? क्यों प्रोजेक्ट को आपने बंद करवाया? எங்களை சுதந்திரமா நீங்க வேலை செய்ய விடல, அதனால நாங்க பூட்டிட்டோம். और हमें जो है आप लोग स्वतंत्रता के साथ काम करने नहीं दिए, इसलिए हम लोग खुद बंद किए. இல்ல 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 நீங்க செய்யுங்க. वो लोग ने कहा नहीं नहीं आप लोग काम कीजिए, शुरू कीजिए. நீங்க 20 பேர் இருந்து சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். आप 20 लोग बोलने से हम लोग नहीं सुनेंगे. அப்புறம் 30 பேர் வந்தாங்க. 30 लोग वहां आए. இல்ல நீங்க மட்டும் சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். वो लोग कहने लगा अगर आप कहेंगे तो हम लोग नहीं सुनेंगे. எப்படி கூட்டம் கூட்டினாங்களோ அதே மாதிரி மறுபடியும் கூட்டத்தை கூட்டினாங்க. और जिस प्रकार लोगों ने इकट्ठा किया, लोगों को पहले जो समस्या के चलते अभी इकट्ठा करवाया गया फिर से. மறுபடியும் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, फिर दोनों इंचार्ज को बुला करके कहने लगे, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களோ, என்னெல்லாம் செய்றீங்களோ எல்லாம் செய்வதற்கு நாங்கள் முழு சுதந்திரத்தையும் தருகிறோம். इन बच्चों को या लड़के लड़कियों को जितना आप सिखा रहे थे, जितना कर रहे थे, उनको पूरा पूरा कीजिएगा, हम लोग साथ देंगे. இந்த பெருவெள்ளத்துக்கு மதிலை மோதி இடிக்கிற காரியத்துல உறுதியாய் நிற்பதற்கு அவர்தான் பலம் தராரு. ये दीवारों को टकराने वाली बातें हैं, शत्रु की बातें हैं, उसमें एकदम स्थिर होने के लिए वही बल देता है. நம்ம வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. हमें कुछ कहने के लिए कुछ भी नहीं है. I have completed here 10 years 15 years 20 years அப்படிலாம் சொல்றதுக்கு நம்மட்ட ஒண்ணும் காரியங்கள் मैं கிடையாது. 10 साल पूरा कर लिया, 15 20 साल यहाँ पूरा कर लिया सेवका में, कुछ को कहने का नहीं है. இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். ऐसे परिस्थिति में परमेश्वर खुद हमारे लिए बल है. எப்பொழுது இந்தப்படிப்பட்ட இந்த தாக்குதலிலே நாம் நிலை நிற்கிறோமோ, जब हम इस प्रकार का टकराव में स्थिर रहते हैं, நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிருபைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பலனாகி பெருகிக் கொண்டே போகிறது. हमारे विश्वास, हमारे अनुग्रह, हमारे सामर्थ बल जो है बढ़ते बढ़ते जाएगा. அதே ப்ராஜெக்ட்ல ஒரு பொண்ணு உண்டு, கரிஷ்மா என்று சொல்லி ஒரு பொண்ணு. वही ऊपर का प्रोजेक्ट में करिश्मा करके एक लड़की रहती है. அவளுக்கு 11 வயசு 12 வயசு தான் இருக்கும். उसका 11 या 12 साल है. 2 வருஷமா அந்த பிள்ளையை வீட்டுல அடிக்கிறாங்க. 2 साल से उस बच्ची को या लड़की को घर में मार रहे हैं. அவ கொஞ்சமா அசந்து போகல. लेकिन वो कभी अपने विश्वास से हटी नहीं. பூஜாரிட்ட கொண்டு போய் வலுக்கட்டாயமா பூஜை செய்ய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. पुजारी के पास उसको ले गए और पूजा करो करके उनके ऊपर जबरदस्ती किया गया. சண்டே சர்வீஸ்க்கு போக கூடாது. इतवार में आराधना में नहीं जाओ. வரும்பொழுதெல்லாம் அதிகமா பேச மாட்டா. और जब कभी आती है ज्यादा बोलती रही है. वो என் கையை பிடிச்சிட்டு அழுது கொண்டே இருப்பாள். वो मेरे हाथ को पकड़ के हमेशा रोती रहती ரொம்ப है. பேச மாட்டா. ज्यादा नहीं बोलती है. கையை பிடிச்சவன அவளுக்கு அழுக வந்துரும். लेकिन मेरे हाथ को पकड़ेगी तो रोने आता है. பக்கத்துல இருக்கிற சுனைனா இல்லனா ரமேஷ் அவங்க கதையை சொல்லுவாங்க, போன வாரம் இப்படி நடந்துச்சு, போன மாசம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. तो सुनैना या रमेश जो है, वो जो परिवार है, वो लोग हमारे पास ये कहा बोलते हैं पिछले सप्ताह इसकी कहानी ऐसी थी करके बोलने लगते हैं. எப்பொழுது பெரு வெள்ளத்தின் மத்தியிலே நாம் நிற்க பிரயாசப்படுகிறோமோ ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். जब हम उस प्रकार का बाढ़ की स्थिति में हम स्थिर होने के लिए अपने को सौंपते हैं, परमेश्वर हमारे लिए गढ़ बनता है. இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். भोर के समय परमेश्वर हमसे बातें करें. சரிந்து எல்லாமே ஒண்ணில்லாம போயிருமோ என்று நினைக்கிற ஒரு சூழலோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். क्या आप ऐसी स्थिति में आ रहे हैं कि गिर के बिल्कुल खत्म होने जा रहा है? என்னுடைய அழைப்பின் முழு கட்டடமும் உடைந்துருமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலிலே வந்திருக்கலாம். क्या ऐसी स्थिति में आए हैं कि मेरे बुलहट का जो मकान है वो पूरे गिरने पर है? என்னுடைய தரிசனத்தின் முழு பில்டிங்கும் உடைந்து விடுமோ என்கிற பெரிய அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கலாம். या ऐसे आए हैं कि मेरे दर्शन का पूरा बातें धीमा होते जा रहा है? இதுவரை பலப்படுத்தின ஆண்டவர், இதுவரை நடத்தின ஆண்டவர் இன்னும் நமக்கு பலனாய் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். जिस परमेश्वर ने अब तक संभाला आगे भी संभालने की ताकत रखता है. எனவே தான் அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அருமையான ஒரு வசனம், அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம், 26வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம். इसलिए 26वां अध्याय में
तीसरा वचन जो है वो बार बार हम पढ़ने वाले एक वचन है 26 में। जिसका मन तुझ में धीरज धरे हुए है उसकी तू पूर्ण शांति के साथ रक्षा करता है क्योंकि वो तुझ पर भरोसा रखता है। உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் என்று இங்க வேதம் மிக தெளிவாய் காரியங்களை சொல்லுகிறது. जिसका मन तुझ में धीरज धरे हुए हैं उसकी तू पूर्ण शांति के साथ रक्षा करता करके सफाई से वचन बताता है। நம்மிடத்துல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா हमारे साथ समस्या क्या होती है? நம்ம கொஞ்சம்ங்கிறதுக்குள்ள நம்ம பெருசா நினைச்சு அவசரப்பட்டு முடிவு எடுத்துறோம். हम थोड़ी सी बातें आएंगी बड़ा समझ करके जल्दीबाजी निर्णय कर लेते हैं। ஆண்டவர் நடத்தினாரு, ஆண்டவர் என்னை வழி நடத்தினார், ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார், இவ்வளவு நாளும் காரியங்களை செய்தார், இன்னும் செய்வார் என்கிற அந்த பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம். अभी तक संभाला, इतना इतना काम किया, वो धीरज बात को हम खो बैठते हैं। அவசரப்பட்டு உடனே முடிவு எடுத்துறோம். हम झटपट या जल्दीबाजी काम करना शुरू कर लेते हैं। உடனே மே மாசத்துக்கு அப்புறம் அப்ப என்ன செய்யலாம்? तो मई महीना के बाद हम आगे क्या करेंगे सोचेंगे। ஊருக்கு போன பிறகு என்ன செய்யலாம்? या घर जाने के बाद, गांव जाने के बाद क्या करेंगे, பிளான் எப்படி மாத்தலாம்? ऐसा योजना बनाएंगे। கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள் பிரச்சனைகளை பார்க்கும்போது நாம் எல்லா விதமான பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம். छोटी छोटी समस्या बात को देख करके पूरे धीरज को हम लोग खो बैठते हैं। பிள்ளைகளுக்காக இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். मैं बच्चों के लिए और एक उदाहरण बताने के लिए चाहता हूँ। குட்டு என்கிற ஒரு பையன் நம்முடைய அமெரிட்டோலா வில்லேஜ்ல இருந்து நம்ம டிபிசில 1 இயர் படித்தான். गुड्डू करके एक लड़का जो है अमेरिटोला में रहता था, वो टीबीसी में 1 साल पढ़ाई किया। மறுபடி ப்ராஜெக்ட் மூலமாக இங்க இருந்து அவனுக்கு மேல் படிப்புக்காக நாம் வேதாகம கல்லூரிக்கு அனுப்பினோம். फिर उसका और अगले पढ़ाई के लिए, ऊंची पढ़ाई के लिए बाइबल कॉलेज में हम लोगों ने उसको विदा किया। அவனுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை. उसका एक समस्या आ गई। போன வாரத்துல இந்த இடத்துல வந்தான். पिछले सप्ताह वो मेरे पास आया। சார் எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குது, என்கேஜ்மெண்ட் சார் அப்படின்னா. वो कहने लगा कि मैरिज की बातें मेरे तय हो गई है, एंगेजमेंट अभी होने जा रहा है करके उन्होंने कहा। நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா, எந்த சர்ச்சில் யார் நடத்துறா அப்படின்னு கேட்டேன். तो मैंने पूछा एंगेजमेंट है तो शादी होगी तो कौन सा कलीसिया में, तुम्हारी कौन सा चर्च में होगी करके मैंने पूछा। அவன் சொன்னா இல்ல சார் அப்படின்னு தலையை சொரிஞ்சான். तो सर बाल नोचने लगा, नहीं भैया नहीं सर जी ऐसा नहीं है करके वो बोलने लगा नोच के। எங்க வீட்லயும் சரி அந்த பொண்ணு வீட்லயும் சரி சார், அவங்க வந்து அவங்க புரோகிதர்களை வச்சு எல்லாம் அந்த மாதிரி தான் அவங்க ஒரு ஹால் எடுத்து செய்யணும்னு விரும்புறாங்க. वो कहने लगा मेरे घर वाले क्यों न हो या वो लड़की का घर वाले क्यों न हो, एक हाल को जो किराए पर लेकर के उस पे कुछ पूजा या कुछ बातों को करके कुछ पंडित लोगों को बुला करके कराने के लिए चाह रहे हैं। கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குது அவனுக்கு. अब उसको थोड़ा सा डगमगाने लगा। அவன் நினைச்சிட்டான் அவ்வளவுதான் நம்ம கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி. वो ऐसा डरने लगा अभी शादी हो गई नहीं है, शादी होगी नहीं, शादी बंद हो जाएगी। நான் இவ்வளோ சொல்லி பார்த்தேன். मैं उसका इतना सलाह दिया, इतना सलाह दिया। அவன் கேட்கற சொன்னதே சொல்லிட்டே இருந்தான். वो बार बार रटते रहा, जो कह रहा था उसको फिर रटते रहा। दोनों परिवार वाले नहीं मान रहे हैं भैया, எங்க ரெண்டு குடும்பமும் கேட்க மாட்டாங்க. दोनों परिवार वाले नहीं मानेंगे नहीं मानेंगे बोलते गया। நான் கடைசியாக எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. लेकिन एक बात नी- मन में मेरे पास आई आखिरी में। நீ அங்கிளை பாத்தியா அப்படின்னு கேட்டேன். मैंने कहा अंकल को तुमने जाके देखा? அங்கிளுக்கு சொல்லணும் அப்படின்னா. तो हाँ अंकल से मैं जाके कहने जा रहा हूँ। நீ இப்பவுமே நீ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி உடனே போய் பாரு. तो मैंने कहा अभी इतना सोचने के पहले, करने के पहले जाकर के अंकल से मिलो। நேற்று நைட் ஃபோன் பண்ணா. कल रात में उसने फोन किया। நல்ல வேளை அங்கிள்கிட்ட அனுப்புனீங்க. अच्छा हुआ कि आप अंकल के पास हमें विदा किए। அங்கிள் கொடுத்த சில ஆலோசனைகள் சில காரியங்கள் படி நான் மூவ் பண்ணேன். अंकल की सलाह या वचन के अनुसार मैं आगे बढ़ने लगा। ரெண்டு வீட்டாரும் ஒத்துக்கொண்டார்கள். दोनों घर वाले सहमत है। கிறிஸ்தவ முறைப்படி பாஸ்டர்ஸ் முன்னிலையில் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும். और मसीह तरीका से और पादी या पास्टर को रख के उनके सामने, सेवकों के सामने ये शादी होगी। நம்முடைய சுயபலன் அல்ல, அவர் பலத்தை தருவார் நாம் நிற்கும் பொழுது. हमारे खुद का बल नहीं, वो बल देगा जब हम अटल विश्वास में रहेंगे। இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட பலனுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். इस बोर के घड़ी में ऐसे बल देने वाला परमेश्वर की आराधना करने आए हैं। அவர் பலத்தை மாத்திரம் தருகிறவர் அல்ல, वो ना केवल बल देने वाला। எப்பொழுது இப்படிப்பட்ட மதிலை மோதி எடுக்கிற சூழலிலே நாம் காணப்படுகிறோமோ, कभी इस दीवारें के ऊपर टकराने वाली समस्या भी हमारे पास आए, அதுல நிலைத்து நிற்பதற்கான பலத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, ना केवल परमेश्वर उस पे स्थिर
होने के लिए बल देने वाला। 5வது வசனத்துல நாம் பார்க்க முடியும் उसी 25 का 5वां वचन में पढ़ते हैं, அந்த ஹோல் சிச்சுவேஷனையும் அவர் மாற்ற முடியும். पूरे वातावरण को बदलने की ताकत उस परमेश्वर के पास है। 8வது வசனத்துல பார்க்கிறோம் वचन 8 में पढ़ते हैं, அப்படிப்பட்ட நிந்தையை அவனுடைய இடத்திலே மாத்திரமல்ல பூமியிலிருந்து நீக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. लिखा है अपनी प्रजा की नामधराई ना केवल उस जगह से सारी पृथ्वी पर से दूर करेगा। நிந்தைகள் அவமானங்கள் இவைகளை எல்லாம் தாங்கி நாம் நிற்கும் பொழுது அவைகளை ஆண்டவர் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். प्रभु कहता है नामधराई या अपमान या निंदा ये सारी बातों को मैं दूर करूंगा। அதோடு கூட 11வது வசனத்துல वैसे ही 11वां वचन में அப்படிப்பட்ட சதியான சற்பனை நிறைந்த அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் தாழ்த்தி விடுவார் என்று பார்க்கிறோம். लिखा है उसका गारू को तोड़ेगा, उसकी चतुराई और उसकी निष्फल सब कुछ निष्फल करेगा। உங்களுடைய தனி வாழ்க்கையிலாக இருக்கலாம். आपके व्यक्तिगत जीवन की बात क्यों न हो, 5 வருஷம் ஆயிட்டு பிரதர், 10 வருஷம் ஆயிட்டு பிரதர், இனி என்னால நிற்க முடியாது என்கிற ஒரு சூழலிலே வந்திருக்கலாம். आप ऐसी स्थिति में आए होंगे, 5 साल हो गया भैया, 10 साल हो गया भैया, मैं क्या करूं। உங்களுடைய குடும்ப சூழலா இருக்கலாம். या आपके वातावरण परिवार में क्यों न हो, இதுக்கு மேல என்னால நிற்க முடியும் என்று சொல்வதற்கு இடத்துல ஒண்ணுமே இல்ல. अभी मैं आगे कैसे जाऊंगा, मेरे पास कुछ है ही नहीं है। உங்களுடைய டிபார்ட்மெண்டா இருக்கலாம், உங்களுடைய குழுவாக இருக்கலாம். आपके डिपार्टमेंट विभाग या आपके दल क्यों न हो, ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है நான் பலனாய் இருப்பேன், मैं तुम्हारे लिए बल रहूंगा, நான் அடைக்கலமாய் இருப்பேன், मैं तुम्हारे लिए गढ़ रहूंगा, நான் நிழலாய் இருப்பேன். मैं तुम्हारे लिए छाया का स्थान रहूंगा। அதை நம்பி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ऐसे भरोसा रख करके उसके हाथों में जब हम सौंप देंगे, இந்த சூழல்கள் காரியங்கள் எல்லாவற்றின் நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி போடுவதற்கு அவர் கிரியை செய்ய हमारे வல்லவராயிருக்கிறார். चारों तरफ की नामधराई है उसको पूरे पूरे दूर करने के लिए वो विश्वास योग्य है। அப்படிப்பட்ட முழு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ऐसे पूर्ण विश्वास के साथ उसकी आराधना करने के लिए जा रहे हैं। அநேக நேரத்துல நாம் மறந்துடுறோம், இதுவரைக்கும் ஆண்டவர் தான் நடத்தினாருன்னு சொல்லி. कई बार हम भूल बैठते हैं, ओ अभी तक वही ने संभाला अगुवाई किया करके, அவரே நம்மை நடத்தினார். वही हमें अगुवाई किया। கடந்த நாட்களில் நடந்த எல்லா சம்பவங்கள் சூழ்நிலைகளும் அவரே நிற்பதற்கு நமக்கு பலத்தை தந்தார். जो बीती हुई बातें हैं, घटना है, उन सारी बातों में उसी ने साथ दिया। ஆண்டவரிடத்துல சொல்லுகிற காரியங்கள் ஒரே காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். परमेश्वर से एक ही बात को कहना है। आप परमेश्वर एक ही बात आपसे कहता है, என் மேலுள்ள நம்பிக்கையிலும் விசுவாசத்தில் நிலைத்து நில். प्रभु कहता मेरे ऊपर तुम्हारा जो विश्वास है उसमें बने रहो, நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன், मैं तुम्हारे लिए युद्ध करूंगा, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். और तुम लोग चुपचाप रहोगे। அந்த ஆண்டவரை நாம் விசுவாசத்தோடு நாம் ஆராதிக்க நாம் எழுந்திருக்கலாம். आइए खड़े हो जाएंगे, उस परमेश्वर को विश्वास के सहित आराधना करने के लिए खड़े हो जाएंगे।